இன்னைக்கு மதிக்கிற இடத்துல தான் நீங்க பாக்குறீங்க, மதிக்காத இடத்துல தான் இயேசு எங்களை பார்த்தார். உண்மையாக சொல்றேன், ஏதோ மைக்க பிடிச்சிட்டு ஏதோ பேசல, உண்மையாகவே கீழ் மட்டத்துல இருந்தோம். சென்ட்ரல்ல வித்து சுட சிக்கன் பிரியாணி சார், ஆம்லேட், ஆப்பல், ஃபுல்பா சார். எப்போ எத்தனை வயசுல? 15-16 வயசுல, 10 வயசுல இருந்து வேலை செய்யறேன். சந்தோஷமா இருக்கிற வயசு, அந்த வயசுல எல்லாம் சந்தோஷமாவே இல்லை. எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், நிறைய பேருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஆனா உண்மையா சொல்றேன், கர்த்தருடைய சமூகத்தை நின்று சொல்லி எனக்கு நண்பர்களே கிடையாது, நண்பர்களே கிடையாது. ஏன்னா 10 வயசுல இருந்து வேலை செய்ய போயிடுச்சு, எல்லாம் அண்ணனுங்க தான். அல்லேலூயா. இதுவரை கர்த்தர் தான் நடத்தி கொண்டு வருகிறார். ஒருவேளை சாப்பாடு கஷ்டப்பட்டிருக்கும், இன்னைக்கு இங்க நிக்கிறேன் அப்படின்னா உண்மையா எனக்கு ஆச்சரியம். இப்பவும் நான் நினைக்கிறேன், நான் ஆச்சரியமா நினைக்கிறேன். என் சொந்த மதம் சொல்லுவாங்க, நீங்க எப்படி இந்த சாட்சி நீங்க தொடர்ந்து எப்படி சொல்றீங்க, இன்னும் பழைய நிலையை எப்படி நினைக்கிறீங்க, எப்படி கூச்சம் இல்லாம சொல்றீங்க? அன்னைக்கு அசிங்கப்பட்டு இருக்கும் போது, அன்னைக்கு வேகலத்தோடு இருக்கும்போது, கண்ணீரோடு இருக்கும் இயேசு மாத்தம் தானே வந்தார். இன்னைக்கு நல்லா இருக்கும்போது அவரை பத்தி நான் சொல்லலாம், என்ன மாதிரி நன்றி கெட்டவன் யாருமே இருக்க முடியாது ஆச்சே. எப்பவுமே வந்த பாதையை மறக்கிற மனுஷன் அல்ல, வந்த பாதையும் வந்த பாதையில கூட வந்துடும் நினைக்கிறவன் தான் உண்மையான மனுஷன். இதனால கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார்.